வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதோட தாளிக்க தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசிக்கு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான காய்களை இதோட ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி புதினாவை மிக்சியில் அரைச்சிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் இந்த பிரியாணிக்கு எடுத்திருக்கேன். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணி குக்கரை மூடிவிட்டு நான் 2 விசில் விட்டு இறக்கணுன்னா சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களே இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.